நம்ம இந்தியன் கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் பண்ண இந்த விஷயத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி இந்தியன்ஸ் பண்ண டாப் 3 ரேரஸ்ட் மூமெண்ட்ஸ். நம்பர் 1 தற்போதைய இந்திய கிரிக்கெட்டின் லெஜெண்ட்ஸ்னா அது ரோஹித் சர்மா, விராட் கோலி தாங்க. ரெண்டு பேருமே பேட்டிங்கால இந்தியாவை எத்தனையோ இடங்கள்ல பார்ட்னர்ஷிப் போட்டு காப்பாத்திருக்காங்க. ரெண்டு பேருமே 5000க்கும் மேற்பட்ட ரன்களை ஓடிஐல பார்ட்னர்ஷிப்ல வச்சிருக்காங்க. பேட்டிங்ல இந்தியாவை ஜெயிக்க வைக்க பலமுறை ஜோடி சேர்ந்த இவங்க பவுலிங்லயுமே பார்ட்னர்ஷிப்பை போட்டு விக்கெட்டை தூக்கி இருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே ஒரே மேட்ச்ல விக்கெட்டை தூக்கி இருக்காங்க. அது என்ன மேட்ச்னு தானே கேக்குறீங்க? 2023 வேர்ல்டு கப்ல நெதர்லாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால ரோஹித் சர்மா பவுலர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விராட் கோலியை கூப்பிட்டு பவுலிங் கொடுத்திருப்பாரு. விராட் கோலியும் ஓவரை போட்டு அவருடைய 2வது ஓவர்லயே ஸ்காட் எட்வர்ட்ஸ் உடைய விக்கெட்டை தூக்கி இருப்பாருங்க. கேஎல் ராகுல் கீப்பர் கேட்ச் எடுத்த உடனே எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க. எல்லாருமே விராட் கோலியை தூக்கி வச்சு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா கடைசி ஸ்டேஜ்ல ரோஹித் சர்மாவும் பவுலிங் போட வந்திருப்பாரு. ரோஹித் சர்மா ஒரு ஸ்பின்னிங்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரியை போட அதுல நல்லா ஆடிட்டு இருந்த நிதமனரு ஒரு ஷாட்டுக்கு போக அது ஃபீல்டர் கையிலே கேட்சா மாதிரி இருக்கும். இதனால இந்த மேட்ச்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே தலா ஒரு விக்கெட்டை எடுத்திருப்பாங்க. நம்பர் 2 தல தோனின்னு சொன்னாலே அவர் ஸ்டெம்புக்கு பின்னாடி கீப்பரா நின்னுட்டு அவர் கேப்டன்ஷிப் பண்றது தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா எல்லா மேட்ச்லயுமே ஒன்னு அவர் கீப்பரா இருப்பாரு, இல்ல கேப்டனா இருப்பாரு. அவர் கேப்டனா இல்ல அப்படின்னு சொன்னா முழு நேரம் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. இல்ல அவர் கேப்டனா இருந்தாருன்னு சொன்னா சில நேரங்கள்ல அவருடைய விக்கெட் கீப்பிங்கை விட்டு கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு மேட்ச்ல மட்டும் அவர் கேப்டன்ஷிப்பும் பண்ணல, விக்கெட் கீப்பிங்கும் பண்ணல. ஒரு பிளேயரா விளையாடி இருக்காருன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அப்படி ஒரு மேட்ச் நடந்திருக்காங்க. 2012 சாம்பியன்ஸ் லீக்ல நடந்துட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுல யார்க்ஷயரும் சிஎஸ்கேவும் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல தான் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கேப்டனா சுரேஷ் ரெய்னா தான் இருந்தாரு. தோனி ஒரு பிளேயரா விளையாடி இருந்தாரு. பிளேயரா மட்டும் இல்லங்க, ஆல்ரவுண்டரா விளையாடி இருந்தாரு. ஏன்னா அந்த மேட்ச்ல அவர் 2 ஓவர் பவுலிங் பண்ணி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கீப்பரா ரித்திமான் சாகா தான் நின்னுட்டு இருந்தாரு. அவர் நிக்கவே இல்ல. அவர் ஃபீல்டரா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி ஃபீல்டிங் நிக்கும் போது தான் பிரண்டன் மெக்லம் மாதிரி ஓடி போய் ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணிருப்பாரு. அதை பார்க்கிறதுக்கே வித்தியாசமா இருக்கு. என்னடா தல தோனி ஃபீல்டிங் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு புதுசா இருக்கா? நீங்க முன்னாடியே இதை பாத்திருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3 2010 ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. 290 ரன் இந்தியா சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யுவராஜ் சிங்கும் விராட் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை ஜெயிக்க போராடிட்டு இருந்தாங்க. சேஸ் மாஸ்டர் 80களை நெருங்கிட்டு இருக்கும்போது அவர் காலில் திடீர்னு சுளுக்கு பிடிச்சிருங்க. அவரால் நடக்கவே முடியாது, கிராம்ப் வந்துடும். தட்டு மாதிரி தான் ஓடி இருப்பாரு. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் பை ரன்னர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ பை ரன்னரா சிக்கர் தவான் தாங்க உள்ள வந்திருப்பாரு. சிக்கர் தவான் உள்ள வந்து விராட் கோலிக்கு அந்த மேட்ச் முழுக்கவே பை ரன்னரா நின்றுப்பாரு. இதனால அந்த மேட்ச்ல அவர் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச்ல 121 பாலுக்கு 118 ரன் அடிச்சு அவர் அவுட் ஆகிடுவாரு. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சுரேஷ் ரெய்னா உள்ள வந்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. சிக்கர் தவான் விராட் கோலிக்கு பை ரன்னரா நின்னது இந்தியன் கிரிக்கெட்லயே ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்னு சொல்லலாம்.